அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது யோகா கலை மற்றும் அதன் பயன்கள். யோகா என்பது வடமொழி சொற்களில் இணைத்தல் என்பது பொருள். யோகா கலையை பதஞ்சலி முனிவர் 8 வகைகளாக பிரித்துள்ளார். அவற்றுள் யாமம், நியமம், ஆசனம், பிரணயமம், பிரத்யாரா, தாரணா, தியானா, சமாதி ஆகும். அவற்றுள் 3வது அங்கமே யோகா கலை. யோகா கலையில் நம் உடலை சரி செய்ய உதவுகிறது. யோகா மனமும் உடலும் ஒருங்கிணைந்து ஒத்துழைத்தாலே யோகா பயிற்சி சிறந்த முறையில் செய்ய இயலும். இங்கு யோகா கலையை பயிற்சி செய்ய நம் நந்தா இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி மாணவிகள் வந்துள்ளனர். அவர்கள் சந்தோஷினி மற்றும் ஜெயலட்சுமி. யோகா கலை பயிற்சியில் இன்று நின்று செய்யும் பயிற்சி பற்றி காண்போம். முதலில் தாடாசனம் செய்யும் பயிற்சி செய்முறை. முதலில் கால்களை ஒருங்கிணைத்து நேராக நிமிர்ந்து நிற்க வேண்டும். பின்பு கைகளை மூச்சை உள் இழுத்தவாறு தலைக்கு மேல் உயர்த்த வேண்டும். அதே சமயத்தில் குதிகாலை தரையிலிருந்து மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். பின்பு கை விரல்களை கோர்த்து கொண்டு கைகளை நேராக நிமிர்த்தி நிற்க வேண்டும். பின்பு எண்ணம், கவனம், பார்வை ஒருங்கிணைந்து சமநிலையில் இருக்க வேண்டும். இவ்வாறு 5 முறை செய்ய வேண்டும். 5 முறை மூச்சை ஆழமாக உள் இழுத்து பின்பு மெதுவாக வெளியே விட வேண்டும். பின்பு மூச்சை வெளிவிட்டவாறு கைகளையும் கால்களையும் இறக்க வேண்டும். இப்பயிற்சியை 3 முதல் 5 முறை செய்ய வேண்டும். தாடாசனம் செய்வதன் மூலம் நம்முடைய நுரையீரல்கள் நன்றாக விரிவடைகின்றன. இவ்வாசனம் செய்வதன் மூலம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மை அண்டாது. சிறு குழந்தைகளின் வளர்ச்சியை இவ்வாசனம் தூண்டுகின்றன. பின்பு நம் உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் நன்றாக இழுத்து விடுவதால் இரத்த ஓட்டம் சீராகப்படுகின்றன. உடலில் உள்ள அனைத்து தசைகளும் நன்றாக பலம் பெறுகின்றன. அடுத்ததாக அமர்ந்து செய்யும் பயிற்சியில் பச்சிமுத்தாசனா பற்றி காண்போம். முதலில் கால்களை நீட்டி அமர வேண்டும். கால்களை நேராக நீட்டி கைகளை பக்கவாட்டில் வைத்து நேராக நிமிர்ந்து அமர வேண்டும். மூச்சை உள் இழுத்தவாறு கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி மூச்சை வெளிவிட்டவாறு முன்னால் குனிந்து கைவிரல்கள் கால் பெருவிரல்களை பிடிக்க வேண்டும். பின்பு நெற்றி முழங்கால் மீது பட வேண்டும். முழங்கால் நேராக இருக்க வேண்டும். இந்நிலையில் நம் மூச்சு 5 முறை உள் ஆழமாக இழுத்து மெதுவாக வெளியே விட வேண்டும். பின்பு அமர்ந்த நிலைக்கு வர வேண்டும். இப்பயிற்சியை 3 முதல் 5 முறை செய்ய வேண்டும். இப்பயிற்சியின் நன்மைகளை பற்றி காண்போம். பெண்கள் தொடர்ந்து இப்பயிற்சியை செய்வதால் மாதவிடாய் கோளாறுகள் நீங்கி மாதவிடாய் அன்று வரும் வலிகளுக்கு தீர்வு காணப்படுகின்றன. பெண்கள் பிரசவத்திற்கு பின்பு வரும் அடிவயிற்று தொப்பையை குறைக்க உதவுகின்றது. பச்சிமுத்தாசனா. இவ் ஆசனத்தின் மூலம் மலச்சிக்கல் கோளாறுகள் நீங்கப்படுகின்றன. பின்பு வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நன்கு செயல்பட உதவுகிறது. இப்பயிற்சி செய்வதால் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் நீங்க உதவி செய்கின்றது. இந்த யோகா பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களுக்கு நந்தா டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.